வணக்கம் அண்ணா. நேத்து நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். கால் பண்ணிட்டு, என் அப்பாவ காணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேண்ணா நானு. ஆ எங்க போனாருன்னு தெரியல. எப்படின்னு எங்க போனாரோ, என்ன ஆனாரோன்னு தெரியலண்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அப்போ நீங்க கேட்டீங்க, "எப்பம்மா காணா போனாரு? எங்க காணா போனாரு?" அப்படின்னு நீங்க கேட்டீங்க. நான் சொன்னேன் இந்த மாரிண்ணா, அந்த மாம்பலம் ஸ்டேஷனுக்கு போறேன்ட்டு போனாரு. அதோட அவர் என்ன ஆனாருன்னே எனக்கு தெரியல. போனாரா இல்லையான்னு தெரியல. ஆனா நீங்க மட்டும் ஒரே வார்த்தை சொன்னீங்கன்னா, "அம்மா அவரு ட்ராவல்ல இருக்க மாரி தாம்மா காட்டுது, தியானத்துலன்ற" மாரி தான் நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி அவரு ட்ராவல்ல மட்டும் தானா இருந்திருக்காரு. அதே அந்த ஸ்டேஷன் டூ அந்த ட்ரெயின் எங்க லாஸ்ட் வரைக்கும் போகுதோ, அத மாரி அதே இடத்துல காலையில 7:30 மணிலேருந்து நைட்டு 7:15 7:30 மணி வரைக்கும் அவரு ட்ராவல்லயே தான் இருந்திருக்காரு. அவரு வந்து டீஹைட்ரேட் ஆயிட்டுருக்காரு உடம்பு. அதனால அவரால ஃபோன கூட எடுக்க முடியல. ஃபோனும் அவர்கிட்ட தான் இருந்தது. ஃபோனும் அவர்கிட்ட இருந்து அவர் எடுக்கவே முடியாத சிச்சுவேஷன்ல இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து கரெக்ட்டா எப்படி அப்படி அன்கான்ஷியஸா இருந்த மனுஷன், எப்படி அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாருன்றது ஒரு முருகர் பண்ண மிகப்பெரிய அற்புதம்னா அது. அ எப்படிதான் அவரு வந்து தள்ளாடிட்டு இருந்த மனுஷன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு அப்படின்றது மிகப்பெரிய அற்புதம். அதுல அந்த வார்த்தை தான் நீங்க சொன்ன அந்த வார்த்தை அப்படியே வந்து நிறைவேறிடுச்சுண்ணா. என்ன சொன்னீங்களோ அதே தான் நடந்தது. அத தவிர வேற எதுவுமே நடக்கலண்ணா. அந்த அளவுக்கு முருகர் உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு என்கிட்ட. அப்புறம் நீங்க சொன்னீங்க, "அம்மா அவரு கண்டிப்பா கிடைச்சிருவாரு. நீங்க இது ஒரு சாட்சியாவே நீங்க எனக்கு சொல்லுவீங்கன்னு" நீங்க சொன்னீங்கண்ணா. அதே மாதிரி முருகர் என் வாழ்க்கையில அற்புதத்த பண்ணி, கண்டிப்பா இது ஒரு சாட்சியா இது ஒரு கண்டிப்பா எத்தனோ முருக பக்தர்கள் எவ்ளோ விஷயங்களுக்காக கஷ்டப்பட்டு, "ஐயோ! இது நம்மளுக்கு கிடைக்குமா? இது நம்மளுக்கு கிடைக்காதா? இது நடக்குமா? நடக்காதான்ற" விஷயத்துல முருகர் மேல நம்ம உண்மையான பக்தி வச்சு கடைசி வரைக்கும் அவர நம்புனோம்னா, கண்டிப்பா கிடைக்குன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் முருகர் என் வாழ்க்கையில நடத்திட்டாரு. எல்லா புகழும் முருகருக்கும் சரி, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி அண்ணா.